பிஸ்காம் படித்து முடிச்சது உடனே நான் பாலுமந்திர சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டேன். ஓ ஓகே. சதிலீலாவதி படத்தில் வந்து கமல் சார் கோவை சார்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. அதாவது அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த டயலாக் படித்து இப்போ டால்பி ஆட்மாஸ் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அது ஆரோ 3Dன்னு ஒரு ஃபார்மேட். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் த வேர்ல்ட். பொன்னியின் செல்வனில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஷிப்பு, இதுக்கு ஒரு ப்ரீகர்சராக வந்து கடல் படத்தில் மணி சாருக்கு அந்த ஒரு செக்ஷனில் அந்த போட் கிரியேட் பண்ண சொன்னார் சார். பயங்கரமான ஒரு க்ரீச்சர் மாதிரி இருக்கணும், பயம் வரணும். ஒர்க் பண்ணதோட அங்கே கற்றுக்கிட்டது அதிகம். எப்பவுமே ஒரு பீக்கில் இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ போயிடும். அங்கே ஃபுல் ஸ்பேஸ் எனக்கு காற்று வச்சு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் போடணும். ரஹ்மான் சார்க்கே சவால் விடுற மாதிரி அந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பைடர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் சீக்வன்ஸுக்காக கொஞ்சம் சிலதெல்லாம் ரீக்ரியேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு தேசிய விருது வாங்கிட்டோம்? ஆனால் இல்லை, இது என்ன விஷயம்னா Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய செலிபிரிட்டி யாரு அப்படின்னா, நிறைய படங்கள்ல வந்து நடிகரா அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சவுண்ட் இன்ஜினியரா கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயத்துக்காக தேசிய விருதுலாம் வாங்கி தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவரோட பர்சனல் விஷயங்கள், ஒர்க் விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு சார், நீங்கள் நடிகராகவே லெஜண்ட்ஸ் கூடலாம் தான் பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா மணிரத்னம் சார், கமல் சார், இப்படி உங்களோட ஆரம்பத்தில் நடிகராக எடுத்து பார்த்தாவே பயங்கரமான ஒரு ட்ராவலாக இருக்கும். அது எப்படி ஆரம்பிச்சது? நடிகர் ஆனது வந்து ஒரு தற்செயலாக நடந்தது தான். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இருந்துச்சு ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த அஞ்சலி படம் ஆடிஷனுக்கு போனேன் ஒரு ஃப்ரெண்டோட. ஸோ அப்படியே ஆடிஷன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு கிரிக்கெட் விளையாட போவோம், கபடி விளையாட போவோம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆடிஷன் போனது அப்படின்றது இல்லை, அது எப்படின்னா நான் ஸ்கூலில் தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸ்டேஜ் பிளேஸ் இதெல்லாம். ஸோ அதனால் அப்படியே உங்களோட அந்த பயணமே பயங்கரமாக இருக்கும். அஞ்சலி படம், சதிலீலாவதி படம், இந்த மாதிரி உங்களோட அந்த ஒரு 6-7 படம் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கம்மி தான். அதான் அந்த லைனப்பே ஒரு நடிகராக அந்த பயணம் எப்படி இருந்துச்சு சார்? அஃப்கோர்ஸ் பெரிய ஆளுங்க கூட வேலை செய்கிறோங்கிறது ஒரு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது வந்து எனக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது வந்து எனக்கு வயசானதுக்கப்புறம் தான் அது புரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு புரியலை. அப்போ வெறும் ஜாலி தான். ஏன்னா நடிக்கிறது வந்து அது வந்து ஒரு கலை. அதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அது வேற கலை. இது சின்ன வயசில் புரியாமல் பண்ணது, முழுசாக புரியலை, ஓரளவுக்கு புரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் அதில் என்னென்னலாம் தேவைங்கிறது அது ஒரு வேற ஒரு விஷயம் இல்லை. அது வந்து ஒரு முதிர்ச்சி இருந்தால் தான் அது வரும். அதெல்லாம் அப்போ கிடையாது. சும்மா அப்படியே டைரக்டர் வந்து இது பண்ணினாங்கன்னா பண்ணிடும், அவ்வளோதான். சதிலீலாவதி படத்தில் வந்து அப்போ வந்து கமல் சார் கோவை சார்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. அதாவது அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த டயலாக் படித்து, அப்போ வந்து டைரக்டர் பாலுமந்திரா இருப்பார், கிரேசி மோகன் இருப்பார் ஸ்கிரிப்டோட. இவங்க இதெல்லாம் பெரிய தலைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சீனை வந்து ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிஹர்சலை வந்து ஒரு அந்த குரூப்புக்குள்ளே இருந்து பார்த்த ஒரு அனுபவம். அது பெரிய ரொம்ப முக்கியமான அனுபவம். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓஹோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து அஃப்கோர்ஸ், பட் ஆனால் அப்போயே எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த ஒத்திகை பார்க்குறது வந்து ஸ்டேஜ் ட்ராமாலலாம் நாங்கள் நிறைய பண்ணுவோம். சினிமாவுக்கு வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்டுக்கு தேவையானதை மட்டும் ரிஹர்சல் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வழக்கமாக அப்படி தான். அதனால தான் வேகமாக முடிக்க முடியும் படத்தை. ஆனால் வந்து கமல் சார்லாம் வந்து அந்த காமெடி டைமிங் எல்லாம் வந்து அப்படி ரிஹர்ஸ் பண்ணுவார், அந்த ஒத்திகை பார்ப்பார். ஏன்னா காமெடிங்கிறது அதுதானே, ஒருத்தர் பேசி இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்லி அந்த டைமிங், அதுக்கு வந்து ஒத்திகை பார்க்க அது வந்து ஒரு அந்த ஒன்ஸ் அந்த சீன் அப்படியே அவங்களுக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா இம்ப்ரவைசேஷன் சொல்லுவாங்களா, அதுக்கு மேலே வளர்த்துக்கிட்டே போகலாம். ஸோ அதில் வந்து அவர் கிங்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டாக பார்த்தது வந்து ஒரு பெரிய விஷயம்.
நீங்கள் 10வது படிக்கிறப்பவே இந்த நடிப்புல இருந்தெல்லாம் ஆமா, கிட்டத்தட்ட விலகிட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறமா விஸ்காம் ஜாயின் பண்ணிட்டீங்க. மீடியா ஆர்ட்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் போனாலுமே நீங்கள் வந்து மணிரத்னம் சார் கான்டாக்ட், பாலுமகேந்திரா சார் கான்டாக்ட்லாம் நீங்கள் லூஸ் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் விஸ்காம் படித்து முடிச்சது உடனே நான் பாலுமேந்திரா சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டேன். ஓ ஓகே. ஸோ என்ன படத்தில்? அப்போ வந்து அவர் அந்த கதை நேரமெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் டெலிவிஷனுக்காக. ஓகே, ஸோ அந்த டைமில் அதில் 2-3 எபிசோடில் வேறு நடித்தேன். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த டைமில் அவர் கூட இருந்தேன். பட் யா, ஸோ டச்சில் இருந்தார். இது ரொம்ப புதுசா இருக்கு. பாலுமகேந்திரா சார் கூட நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமாம், அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனவங்க எல்லாருக்குமே பயங்கரமான கதையெல்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ். வெற்றிமாறன் சார்ல இருந்து ராம் சார் எல்லாருமே பயங்கரமா. உங்களோட கதை என்ன சார்? அதில் வந்து அவர் வந்து நிறைய எதிர்பார்ப்பார். அது மாதிரி நிறைய கதைகள் படிக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பார். நம்ம படிச்சுட்டு வந்ததெல்லாம் அந்த சவடால்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்படியே எடுத்து விடுறது. அதனால உங்களையும் ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான். அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆயிட்டீங்க. இருந்தாலும் எந்த இடத்துல நடிப்பு வேணாம், நம்ம சவுண்ட் இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படின்ற மொமெண்ட் வந்து? இல்லை, எனக்கு எப்பவுமே வந்து இந்த டெக்னிக்கல் சைடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா படித்ததும் அதுதான். ஸோ ஃபோட்டோகிராஃபி படித்தேன். ஸோ எனக்கு வந்து ஸோ அதில் அந்த டெக்னிக்கல் சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் படித்த ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் ஏரியாஸ் வந்து சவுண்டு. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்டர்ஸ் படித்தேன், எம்ஏ வந்து அதில் பண்ணும்போது அதில் ஸ்பெஷலைசேஷன் வந்து சவுண்டில் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நிறைய கிடச்சிச்சு. ஸோ அதனால் அப்படியே வந்தாச்சு. நீங்கள் சவுண்ட் இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறமா இந்த நடிக்கிறத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காது தோணியிருக்கா? இல்லை, எனக்கு வந்து எல்லாமே சினிமா தான். ஸோ சினிமாவுக்குள்ளே எல்லாமே எல்லாத்துலேயுமே ஒரு எஃபர்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஸோ அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. சவுண்ட் இன்ஜினியரிங்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு ஆர்டிஸ்ட் நடந்து வராங்க, அந்த நடந்து வரதில் ஒரு 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 மூடு இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும். கோமா நடந்து வந்தால் வேறு மாதிரி இருக்கும், சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்தால், ஓடி வந்தால் வேறு மாதிரி இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் சவுண்டில் இருக்குது. ஸோ அதை விட்டு ரொம்ப விலகியெல்லாம் போகலை. அதனால் அந்த மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மிஸ்ஸிங்க்கு அது எல்லாம் சினிமாவில் தானே இருக்கேன். ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங் அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. சிங் சவுண்ட் ரெக்கார்டிங். ஓகே. அது வந்து ஒரு மறந்து போன கலை அது. ஏன்னா அது பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில். ஸ்டுடியோவில் படம் எடுத்துகிட்டு இருந்த வரைக்கும் அந்த பெரிய மிச்சல் கேமராவில், அந்த பிளிம்ப் கேமரா, சைலண்ட் கேமராஸில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டுடியோக்குள்ளே சிங் சவுண்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லா படத்துலையும். ஃபில்ம் பண்ணும்போதே ஆமாம், கேமராவில் எப்போ பதிவாகுதோ அப்பயே சவுண்டும் பதிவாயிடும். அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கலைஞர், அந்த செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாம் அதில் ப்ராக்டிஸ் ஆகி வந்தவங்க தான். இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் யார் எடுத்தாலும் அவங்க அந்த டைமில் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கில் இருக்கும் அவங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம சினிமா அது வேறு மாதிரி இவால்வ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்கில் தேவைப்படாமல் போயிடுச்சு. பட் இப்போ அது திரும்ப வருது வேறு காரணத்துக்காக. அப்போ வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக அது போயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம லைட் வெயிட் ஆரிஃப்ளெக்ஸ் கேமரா எடுத்துகிட்டு ஸ்டுடியோ விட்டு வெளியே எடுத்து போய் படம் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த படங்கள் வந்து விஷுவலி ரொம்ப மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஸ்டுடியோவில் ஒரு பேக்ட்ராப் முன்னாடி ஒரு மாதிரி லைட்டிங்கில் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வெளியே போய் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்த போது அங்கே வந்து இந்த சிங் சவுண்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் அதை தான் நான் படித்தேன். ஓகே. அங்கே எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அது அங்கே ஆரம்பிச்சது எனக்கு சவுண்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் சவுண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. அதில் எப்படி சவுண்ட் இன்ஜினியரிங்னா எங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணுன்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு படத்தில் சவுண்டுங்கிறது வந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று டயலாக், ப்ரைமரிலி டயலாக், அதாவது வசனம் புரியணும், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இசை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்கும் இசை கேட்கணும். இசை என்ன சொல்லுதுன்னா அந்த படத்தில் வந்து அந்த எமோஷனை சொல்லுது. ஒரு காட்சியில் வந்து சோகமான காட்சியாக சந்தோஷமான காட்சியாக இதெல்லாம் கரெக்டாக அது இசை சொல்லி கொடுத்துரும். இதை தவிர 3வது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸுங்கிறது ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். அதாவது ஒரு ஒரு மோட்டார் சைக்கிளில் போகிறாங்கன்னா அந்த மோட்டார் சைக்கிளோட சத்தம் வரணும். ஒரு கதவு சாத்துறாங்கன்னா கதவு சத்தம் வரணும். நடந்து வந்தாங்கன்னா அந்த ஃபுட்ஃபால் இருக்குல்ல, கால் சத்தம் கேட்கணும்.
இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ். அதை தவிர இன்னும் கொஞ்சம் அட்மாஸ்பரிக் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. காற்றடிக்கணும், மழை பெய்யணும், அதெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே என்னென்னமோ பண்ணலாம். அது ஒரு டயலாக் நடுவில் ஒரு எஃபெக்டாக இருக்கலாம், இசை மாதிரி எஃபெக்டாக இருக்கலாம். அந்த அந்த கிரே ஜோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் விளையாடலாம். ஆக்சுவலாக நீங்கள் சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு சின்ன சின்ன படங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் மாதிரிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு, ஆமாம், ஆனால் பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தது வந்து 2009 உன்னை போல் ஒருவன் கரெக்ட் படம். அந்த உன்னை போல் ஒருவன் படம் வந்து கமல் சாரோட படம். ஒரு மிகப்பெரிய படம், கமல் சார் இருக்காருனால அது பெரிய படம். அவரே அதுக்கு டைரக்ஷன்லாம் பண்ணுறாரு அப்படின்றப்ப ஒரு பெரிய இதாக இருக்கும். எப்படி உள்ளே வந்தீங்க? சதிலீலாவதியிலேருந்து இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு மீட்டிங் கமல் அதுக்கு சார் முன்னாடி வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் டிஜிட்டலில் படம் எடுக்க அவர் தான் ஆரம்பிச்சது. ஃபில்ம் விட்டு நம்ம டிஜிட்டலில் போகலாம். ஸோ அப்போ தான் அந்த ரெட் கேமராலாம் வந்த புதுசு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து மர்மயோகிக்கு வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் அவர் மீட் பண்ணி அந்த படத்தில் தான் ஆரம்பிச்சது அவருடைய கொலாபரேஷன் மர்மயோகி. ஆனால் அந்த படம் அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகல. பட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் உன்னை போல் ஒருவன் அப்படியே கண்டினியூஸ் ஆகும். நீங்கள் பிரம்மாண்டமாக ஒரு படம் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா விஸ்வரூபம் பயங்கரமான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஏன்னா வார் ஸ்பேஸ் இருக்கும், பயங்கரமான சண்டை காட்சிகள் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அதில் நாங்கள் யூனிக்காக கேட்கக்கூடிய சவுண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சார் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய அந்த சீன் இருக்குல்ல, யாருன்ட்டு தெரிகிறதான்னு சொல்லிட்டு அந்த தண்ணி சொட்டுற சவுண்டெல்லாம் பயங்கரமாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இல்லை, அது பண்ணது குணால் ராஜன், இன்னொரு இன்ஜினியர். ஹி இஸ் த சவுண்ட் டிசைனர். பட் அஃப்கோர்ஸ் அந்த டிஸ்கஷனில் ஃபுல்லாக நான் இருந்தேன். ஓகே, அதில் நீங்கள் யூனிக்காக ஏதாவது பண்ண சவுண்ட்ஸ்? இல்லை, அதில் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து அந்த படத்தில் எனக்கு அகெயின் ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் இருந்தேன் நான். ஸோ அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் லியேசான் பண்ணி அந்த ஒரு மச் மோர் டெக்னிக்கல் ஒர்க் தென் அஃப்கோர்ஸ் க்ரியேட்டிவ் இன்புட்ஸும் இருந்துச்சு. ஏன்னா கண்டினியூஸாக கமல் சார் கூட இருக்கிறதுனால அவருடைய இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டு, ஸோ அந்த ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம இந்த ஐடியா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த ஐடியாஸ் எல்லாம் பேசிட்டு, ஸோ அது வந்துட்டு இருந்தோம். பட் அதர்வைஸ் இட் இஸ் சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து மோஸ்ட்லி டெக்னிக்கல் வேலை தான். வேலையை வந்து கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அது ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் இன்னும் ஒரு இடத்துல ஆரம்பித்தா இது நடக்கணும், அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நடக்கணும், இது எல்லாத்தையும் நடத்துறது ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க் மாதிரி அது. ஸோ அந்த அதில் நாங்கள் கவனிக்காத ஆனால் நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ண சில சவுண்ட்ஸ்லாம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஸோ அவர் வந்து கமல் சார் பண்ணும்போது அந்த ஒரு ரன்னிங்க்கான அந்த ஒரு இது இருக்குது, வேகமாக நடந்துக்கிட்டே பேசணும் அப்படின்னு வரும்போது அவரை வந்து ஒரு நின்ன இடத்துலேருந்தே அவர் கொடுத்துருவார் அந்த எஃபெக்டை. ஓகே. ஸோ அது வந்து நம்ம அது அப்படியே வந்துடும். அது நம்ம எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அது நடக்கிறது வந்து குரலே கேட்கும் நமக்கு. நடந்துக்கிட்டே பேசினா குரல் வேறு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன அதிர்வு இருக்கும் இல்லையா, அது அவர் கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி லிட்டில் திங் எனக்கு வந்து ஒர்க் பண்ணதோட அங்கே கற்றுக்கிட்டது அதிகம். போர் சூழல் அங்கே பயங்கரமாக விஸ்வரூபம் படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இப்போ டால்பி அட்மாஸ் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஆரோ 3Dன்னு ஒரு ஃபார்மேட். ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபில்ம் அது. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த ஃபார்மேட்டில் மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்காக ஸ்பெஷலாக சவுண்ட் எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த போர் டைமில் அந்த ஹெலிகாப்டர்லாம் பறக்கும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக் இந்த அமெரிக்கன் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் இருக்குது, அப்புறம் அந்த சினூக் ஹெலிகாப்டர் இருக்குது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் ஹெட்டில் போகணும், அதுக்காக தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ லக்கிலி சில இடத்துல வந்து நாங்கள் ஜார்டன் போய் ஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேட் அ சான்ஸ் டு ரெக்கார்ட் த பிளாக் ஹாக். இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ரெக்கார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் நிறைய லைப்ரரியிலேருந்து யூஸ் பண்ணேன், ஏன்னா பிகாஸ் அமெரிக்கன் ஃபிலிம்ஸில் நிறைய கட்டிட்டாங்க இதெல்லாம். ஸோ அந்த லைப்ரரிஸில் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு தேவையான கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்லாம் கிடச்சிது. ஸோ திங்ஸ் லைக் தட். அது எப்படி சார்
இப்போ ஹெலிகாப்டரே இல்லை, நம்ம அங்கே போய் சவுண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்படின்லாம் இருக்கும்போது நம்ம ஹெலிகாப்டராக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இந்த சவுண்ட்ஸ்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்? ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ஹெலிகாப்டர் வேணும்னா அது இருக்கிற இடத்துக்கு போய் ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் நம்ம வேலை. வேறு வழியே இல்லை. பண்ணி தான் ஆகணும். ஹெலிகாப்டர் இதெல்லாம் கூட பார்த்துடலாம் நம்ம. ஆமாம், சில விஷயங்கள்ல கிரியேட் தான் பண்ண முடியும். ஒரு டைனோசார் வச்சு படம் எடுத்தா டைனோசார்கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ண முடியாதுல்ல. அதை நம்ம வந்து அது இமேஜின் பண்ணி கிரியேட் பண்ணணும். அப்படி நீங்கள் கிரியேட் பண்ண சவுண்ட்ஸ்லாம் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது பொன்னியின் செல்வனில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த போட் ஷிப்பு, இதுக்கு ஒரு ப்ரீகர்சராக வந்து கடல் படத்தில் மணிசாருக்கு அந்த ஒரு செக்ஷனில் அந்த அதே மாதிரி ஒரு புயல் நடக்கும், அந்த ஒரு போட்டில் ஒரு சண்டை நடக்கும் ஃபைனல் கிளைமேக்டிக் கடல் படத்தில். அதுக்கு வந்து அந்த போட் கிரியேட் பண்ண சொன்னார் சார். ஓகே. ஏன்னா அது வந்து அது ஒரு ஃபிஷிங் போட், அது மெட்டல் ஹல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அது ஒரு 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 பயங்கரமான ஒரு க்ரீச்சர் மாதிரி இருக்கணும், பயம் வரணும். அதுதான் அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த மெட்டல் க்ரோன்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி, அதே சமயத்தில் அதில் ஒரு மிருகம் மாதிரி இருக்கணும் அந்த க்ரோன். அதாவது ஒரு புலி உருமுற மாதிரி அந்த மாதிரி வரணும். அது கொஞ்சம் பயம் கொடுத்துரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 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 க்ரீச்சராகவே மாற்றிட்டோம் அந்த போட்டை. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து அந்த ஹேட்ச் ஒன்று இருக்கும், இந்த கீழே எப்படி இந்த ஹோல்டுக்கு போகிறதுக்கு அந்த ஹேட்ச் திறக்கும்போது அந்த ஒரு அதில் ஒரு வெயிட் ஒன்று இருக்கும், அந்த இரும்பு வெயிட், அந்த கனம் கேட்கணும். அதுக்கப்புறம் அது டமால்னு ஸ்லாம் ஆகும், அப்போ அந்த டும் இருக்குல்ல, அதெல்லாம் க்ரியேட் பண்ணோம். அது மல்டிபிள் விஷயங்கள் லேயர்ஸ் வச்சு. ஸோ அந்த 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 போட்டு மேலே ஒரு அலை வந்து இடிக்குது, பெரிய அலை வந்து இடிக்குது. அப்போ அந்த மெட்டல் மேலே அந்த அலை இடிக்கும் போது அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஆட் பண்ணி அந்த டூம், அதில் ஒரு சஸ்டெயின் இருக்கும், அந்த மெட்டாலிக் சஸ்டெயின், அதெல்லாம் க்ரியேட் பண்ணி. ஸோ அது ஃபஸ்ட் அதுலேருந்து தான் பிஎஸ்க்கான இந்த ஃபைனல் இந்த சீக்வன்ஸ் அதுலேருந்து வந்தது. அதனுடைய அம்மா அது. ஓகே. மணி சார் உங்களுக்கு வந்து சில டாஸ்க் கொடுத்துருப்பாரு, இது எனக்கு வேணும் கிரியேட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்திருக்கு உங்களுக்கு. அப்படியான சவுண்ட்ஸ் ஏதாவது? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புயல் சீக்வன்ஸ், ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்திங்கன்னா அந்த புயல் போகிற எல்லாமே வந்து ரொம்ப லவுட் திங்ஸ், ரொம்ப அப்படியே. ஆனால் இருக்கக்கூடாது ஆடியன்ஸுக்கு, ஏன்னா ஆடியன்ஸ் புட் ஆஃப் ஆகிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா கதைக்குள்ளே போக முடியாது. அது ஒரு நம்ம காதுக்குள்ளே ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ வந்து கதைக்குள்ளே போக மாட்டோம், அப்போ படம் படுத்தோம். அது கூடாது. ஸோ அந்த பிக்னஸ் இருக்கணும், ஆனால் லவுடாக இருக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து எனக்கு பெருசாக இருக்கணும்னு சொல்லிடுவார். அந்த பெருசாக இருக்கிறது நம்ம க்ரியேட் பண்ணணும். ஆனால் அது எல்லாத்தையும் போட்டு ரொப்புறது ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் போட்டுடலாம். ஆனால் அது ஒர்க் ஆகாது. ஸோ அதில் எது தேவை எது தேவையில்லைங்கிறது வந்து அதுக்கு மேலே ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா. அந்த வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை, இது ஈஸி கிடையாது. அது பண்ண தான் வரும், அதுக்கு டைம் பிடிக்கும். எடுத்து பண்ணிட்டோம். மணிரத்னம் சாரோட கடல், ஓ காதல் கண்மணி, காற்று வெளியிடை, பொன்னியின் செல்வன், இப்படி எல்லா படங்கள்லையுமே வரிசையாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப சவாலான ஒரு படம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? அது எல்லாத்துலேயுமே அதில் ஒரு கதை இருக்குல்ல. அதான் சொல்லுறேன், மணி சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த எந்த இடத்துல ஷூட் பண்ணுறோம் அந்த இடம் வந்து ஒரு கதாபாத்திரமாயிரும், அதுக்கான எமோஷன். ஸோ அதனுடைய அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வெதர், கிளைமேட், அதெல்லாமே ஒரு ஒரு கேரக்டர். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் மழை பெய்யுதுன்னா வெறும் மழை மட்டும் இருக்காது. மழையில் ஒரு சின்னதாக அது ஒரு இலை மேலே அந்த படப்படன்னு பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு சத்தம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் தான் லிட்டில் சட்டில்டிஸ். ஸோ அதில் வேறு ஒரு கதை சொல்லும். ஸோ ஸோ இந்த மாதிரி ஸோ இது வந்து இன்ஹெரண்ட்டாக ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். ஸோ அது படத்தில் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ணணும்னா அது ஒரு சேலஞ்சு தான். சாதாரணமாக மழை அப்படிங்கிற எடுத்து போட்ட முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு இதுவாக பார்த்து தான் வைக்கணும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். அது வந்து பேசிக் லெவல். அதுக்கப்புறம் வந்து பெரிய போர் க்ரியேட் பண்ணணும்,
பெரிய க்ரௌடு வரணும், எல்லாம் வேலை தான். இங்கே இன்டென்சிட்டி ஏறுதுன்னா இங்கே இறங்கணும், இறங்கிட்டு ஏறணும், அந்த மாதிரி வரணும். ஏன்னா பிகாஸ் எப்பவுமே ஒரு பீக்கில் இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ போயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம இறக்கிட்டு ஏற்றுவோம் இல்லையா. ஒரு பெரிய சவுண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ் கொடுத்துட்டு தான் வைப்போம். ஏன்னா அது தேவை. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பெரிய சவுண்டு பெருசாக கேட்கும். ஸோ இந்த டீட்டெயிலிங் இருக்குல்ல, இது வந்து காற்று வச்சும் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக காற்று இடையில வந்து சார் என்ன கேட்டது என்னென்னா, அந்த இந்த நல்ல எல்லை அந்த சாங்கை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இருக்குது, வெறும் வோக்கல்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே ஃபுல் ஸ்பேஸ் எனக்கு காற்று வச்சு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் போடணும், எல்லா வயலின்ஸ் கேட்கணும், ஏன்னா அந்த இந்த டிம்பனி கேட்கணும். ஸோ யா ரஹ்மான் சார்க்கே சவால் விடுற மாதிரி அந்த இடத்துல. பிகாஸ் அது ஒரு பிக் சேலஞ்ச் அது. அப்படியா, பட் நல்லா வந்துச்சு. ஆமாம், பயங்கரமான சாங் இது. பேக் டு பொன்னியின் செல்வன் சார், உங்களோட கெரியரில் பொன்னியின் செல்வன் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நீங்களும் படிச்சிருப்பீங்க. நம்ம பொதுவாக கதை படிக்கும்போது நமக்கு விஷுவலாக தான் நம்ம மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது போக கான்வர்சேஷன் நமக்கு கேட்கும். அவங்கவுங்க மைண்டில் அவங்கவுங்க பொன்னியின் செல்வனை பற்றி அவங்கவுங்களுக்கு ஒரு வேர்ல்டு இருக்கும், தனித்தனியாக. ஸோ இதை நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஒரு படமாக நம்ம கொண்டு வர போகிறோம். அதில் சவுண்ட்ஸுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா போர் நடக்கும், கடலில் போகிறது, படகு, யானை, குதிரை, வாள், அப்படி இப்படின்னு சவுண்ட்ஸு பயங்கரமாக இருக்கணும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சவுண்ட்ஸாக இருக்கக்கூடாது, அந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட்ஸாக இருக்கணும். அதுக்கான ரிசர்ச் ஒர்க்லாம் எப்படி? அதான் ரிசர்ச் வந்து இப்போ அஃப்கோர்ஸ் புக் படித்ததுலேருந்து ரிசர்ச் தான். ஏன்னா நான் சின்ன வயசில் படித்த புக்கு. ஸோ ஆனால் அப்பயே வந்து சில இதெல்லாம் பதிஞ்சிருச்சு மைண்டில், சில விஷயங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ திருப்பி கொண்டு வரணுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படிக்கும்போது அந்த நிலவரை காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா வந்து இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஸோ வந்தியத்தேவன் வந்து எப்படி அந்த இடத்துக்கு போகிறான், அங்கே எப்படி அங்கே அந்த தெரியாத விஷயத்துக்குள்ளே ஒரு போகிறான், இங்கே இது இருக்குது அது இருக்குது, இங்கே வவ்வால் சத்தம் கேட்கும் படப்படப்படணும். ஸோ இதெல்லாம் வந்து அப்போ படித்த போதே நல்லா மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் அது வந்து ரிமார்க்கபிள் லிட்ரேச்சரில் அது. அதனால் அது அங்கேருந்து ஆரம்பிச்சது ரிசர்ச். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் படத்துக்காக நிறையா இப்போ மணி சாரோட ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் அவர் சிலதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து இப்போ நாவலாகவே அப்படியே எடுத்துக்க முடியும். அதுக்கான அந்த ஒரு எடிட்டிங் ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஸோ அதை சிலது கம்ப்ரஸ் பண்ணணும், சில கதாபாத்திரங்களை விட்டுருணும். அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் சினிமா இந்த மீடியமில் ஒர்க் ஆகும். நாவலில் ஒர்க் ஆகுறது, அந்த ரிட்டன் ஃபார்மில் ஒர்க் ஆகுறது வந்து ஆடியோ விஷுவலாக ஒர்க் ஆகணும். ஸோ அந்த வேலையெல்லாம் அவர் நிறைய வேலை பார்த்துட்டாரு. ஸோ அது பல வருஷமாக அவர் பார்த்து வச்சுருக்காரு. ஸோ அதுலேருந்து நமக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்ச். ஸோ இது தேவை, இதெல்லாம் பண்ணணும். அதே சமயத்தில் எனக்கு ஜென்ரலாகவே ஹிஸ்ட்ரியிலலாம் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஓகே. ஸோ அந்த காலத்தில் என்ன மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும் ஊருங்க, அது ஒரு நம்ம அது நிறைய கற்பனை தான். ஏன்னா நமக்கு தெரியாது. இருக்குது, கல்வெட்டுகள்லாம் இருக்குது, கொஞ்சம் இந்த இதில் பாட்டுகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. குமரவேல் சார்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணார் இந்த பேக்ரவுண்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடத்தருவில் வந்து என்னென்ன கடைகள்லாம் இருக்கும், எப்படி விற்பாங்க, அந்த ஒரு அந்த ஒரு விஷயங்கள். ஏன்னா அதெல்லாம் தான் க்ரௌடில் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் அதை தவிர நிறைய கற்பனையில் போக வேண்டியிருக்கும். ஏன்னா எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறோம். அது ஒரு ஒர்க்கு. ஆமாம், ரைட். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கடத்தருக்கு போனால் எப்படி கூவி விற்கிறாங்க, அந்த ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ எஸ் அது, ஆனால் இன்னைக்கு மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். ஆனால் ஒரு மாதிரி கேட்ட மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் கேட்ட மாதிரியும் இருக்கணும். அது ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு சவுண்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் சரி இது அந்த காலத்துக்கு பொருந்துங்கிறது தெரியணும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன், இந்த மாதிரி இங்கே தட்டினா வால் சவுண்டு வரும், இது கடல்கள் விழுந்து சவுண்டு வரும், இப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒர்க் இருக்குல்ல, அது எப்படி பண்ணி? இல்லை இது சரி, நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுறதுனால தெரியும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பழைய கலை, ஃபோலி ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப பழைய கலை. ஸோ அது
நிறையா படங்களில் பல ஆயிரக்கணக்கான படங்களில் ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணி அவங்க பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எது என்ன பண்ணால் எப்படி எந்த மாதிரி சவுண்டு வருங்கிறது மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கிறதுனால தெரிஞ்சிடும். ஸோ அஃப்கோர்ஸ் அதுதான். அதை தவிர அதுக்கு மேலே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கும். ஒரு பேசிக் அளவுக்கு வந்து அதெல்லாம் இருக்குது, ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு எல்லாம். முன்னாடி வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வேறு மாதிரி. இப்போ டெக்னாலஜி கொஞ்சம் சிலதை பர்மிட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சம்டைம்ஸ் சில ஃபோலி வந்து நாங்கள் க்ரௌடுக்கு வந்து ஒரு மைதானத்தில் வச்சு ஆர்டிஸ்ட்டை ஓட விட்டு அவங்களுடைய அந்த கால் தடங்கள் வந்து அந்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதாவது வந்து அப்போ வந்து அந்த செருப்பு வந்து ஒரு லெதர் செருப்பு, அது வந்து அதை தவிர பேர் ஃபுட்டு, அது மண்ணில் படணும், புல்லில் படணும், வேறு மாதிரி சத்தம் வரணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், க்ரௌடை ஓட வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த படத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இப்போ அந்த சாங்குக்கு வந்து குதிரைக்கு இந்த தகடம் ஆனால் ஏன்னா அது வந்து விஷுவலாக சிங்க் பண்ணுறது ஒன்று இருக்குது, இந்த குதிரையோட ஃபுட் ஸ்டெப்ஸு. ஆனால் பாட்டுக்குள்ளே அது வந்துச்சுன்னா அது பாட்டு பீட்டோட உட்காரணும். பீட் தப்பாக போயிடுச்சுன்னா அது கேவலமாக இருக்கும், அது வந்து தப்பாக தெரியும். ஆனால் விஷுவலுக்கு தப்பாக நான் சிங்காக பண்ணால் பாட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது சம்டைம்ஸ் ஓகேயாக இருக்கும். ஸோ அதுதான் ட்ரிக். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஒரு வித்தை ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் மணி சார் கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் மற்ற டேரக்டர்ஸ் இவங்க முருகதாஸ் சார், மணிகண்டன் சார் இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு டைரக்டரும் அவங்களுடைய ஒரு எஸ்தட்டிக்கோட தான் வராங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே சீசன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், அந்த கலை தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கதை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும், நான் சொல்ல போகிற கதை இதுதான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறது தான் எங்கள் வேலை. ஸோ அதான் சொல்லுனேன், எல்லாம் சொல்லலாம், இது க்ரியேட்டிவ் வேலை, இதெல்லாம் எவ்வளோ வேணால் கதை விடலாம். ஆனால் ஃபண்டமெண்டலி இது ஒரு டெக்னிக்கல் வேலை. கதையை கரெக்டாக அவங்க சொல்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது டைரக்டர்ஸ் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க என்ன கதை சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அது பண்ணாலே நமக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் அவங்க வந்து இது இப்படி பண்ணி கொடு அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பைடர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் சீக்வன்ஸுக்காக கொஞ்சம் சிலதெல்லாம் ரீக்ரியேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதில் ஏன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டார், எனக்கு பயம் வரணும் இந்த சீனில். சரி, நம்ம பயம் காட்டணும், அதுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு அதை ஒரு பண்ணி அந்த மாதிரி. மணிகண்டன் படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப வெரி சென்சிட்டிவ் ஃபில்ம் மேக்கர். அவர் ரொம்ப சட்டிலான ஒரு திங் அண்ட் வெரி குட் டேஸ்ட் அவருக்கு. ஸோ அவர் டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்பார். ஸோ கரெக்டாக அவருக்கு அந்த வேலையை பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் அண்ட் எவ்ரி ஃபில்ம் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு படத்துலையும் வேறு விஷயங்கள் கற்றுக்குறோம். நான் மணிகண்டன் சாரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா மற்ற டேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மாஸ் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கும். இவர் படத்தில் இருக்கும். ஆனால் சீன்ஸாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் மணிகண்டன் சார். அவர் படத்தில் ஒர்க் பண்ணும்போது எப்படியான அனுபவமாக? அந்த படத்துல நான் ஃபுல்லாக இருந்தேன். ஸோ அகெயின் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல், இஸ் அ வெரி என்ன சொல்கிறது காம்பேக்ட் ஃபில்ம் மேக்கர். அவர் ரொம்ப இழுத்து விட்டுக்க மாட்டார். கரெக்டாக என்ன தேவைங்கிறத அவர் கரெக்டாக எடுத்துருவார். அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து அந்த வால்யூம், அந்த எமோஷ்னல் சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஷாட்டுக்குள்ளே, அதில் எல்லாத்துலேயும் ஒரு வெரி கிளியர் அவர். ஸோ அப்படின்னா அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து அது பார்க்குறதுக்கே ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. பிகாஸ் அகேன் இட்ஸ் வெரி சட்டில் அண்ட் சென்சிட்டிவ் ஃபில்ம் மேக்கிங் இல்லை. இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது. பட் நான் என்னன்னா அது இன்னும் கமர்ஷியல் படம் தான் சொல்லுவேன். ஏன்னா கமர்ஷியல் இந்த சென்ஸ் அவர் ஒரு ஆடியன்ஸுக்காக தான் படம் எடுக்கிறாரு. வெறும் அவர் பார்க்குறதுக்கோ நான் பார்க்குறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ எடுக்கிறது இல்லை. ஒரு ஆடியன்ஸ் பார்க்கணும், ரசிக்கணும், அந்த எமோஷன் ஆடியன்ஸுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே படம் எடுக்கிறாங்க. ஸோ அதுலேயும் அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா ஸோ அவர் எப்பவுமே அந்த கதை கரெக்டாக சொல்லுதாங்கிறது வந்து அவருக்கு ஒரு அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு.
ஸோ அது எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கிறது தான் அது. ஸோ அஃப்கோர்ஸ் இவர்கிட்ட பார்க்கும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் யூனோ நைஸ் கை, ரொம்ப நல்லா இல்லை அவர். ரீசெண்டாக வந்து கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தீங்களா சார்? இல்லை, இன்னும் பார்க்கல, பார்க்கணும். அது மியூசிக் இல்லை, ஆனால் மேஜராக வந்து கரெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இந்த மாதிரியான புது முயற்சிகள்லாம் இப்போ பயங்கரமாக தமிழ் சினிமாவை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டுமே வச்சு வினோத்ராஜ் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே அவர் சொல்கிற விஷயம் வந்து நாங்கள் லைவாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதை அப்படியே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லைவ் சவுண்ட்ஸோடையே மியூசிக் வேணான்னு சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் சார்? இந்த மாதிரி புதுசாக இஸ் த்ரில்லிங். ஏன்னா அதான் சொல்கிறேன், தமிழ் சினிமாங்கிறது ஒரு விதமான சினிமா மட்டும் கிடையாது, அது பல விதமான சினிமாக்கள் இருக்குது, பல விதமான ஆடியன்ஸ் இருக்குது. ஒரே ஆடியன்ஸு பல விதமான படங்களும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. இதுவும் ரசிப்பாங்க, அதுவும் ரசிப்பாங்க. நம்ம இப்போ இனிப்பும் சாப்பிட்றோம், காரமாக இருக்கிறதையும் சாப்பிட்றோம்ல, இது மட்டும்தான் சாப்பிடுவோங்கிறதுலாம் கிடையாது இல்லை, எல்லாம். ஸோ அதுதான் ரசனை. ஸோ எல்லாருக்கும் அந்த ரசனை இருக்குது. ஸோ பல விதமான சினிமாக்கள் வந்தால் எங்களுக்கு நல்லது தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒர்க் பண்ண சில படங்கள்லேயே வந்து ஃபெஸ்டிவல் வெர்ஷன் இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவல் வெர்ஷன்னா அப்போ வந்து மியூசிக் போடாமல் போன வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வரையும் எஃபெக்ட்ஸ்லேயே தான் போயிருக்கோம். இன்ஃபேக்ட் ஈவன் குற்றவாளி தண்டனை கூட ஏர்லி வெர்ஷனில் வந்து ஜஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைனில் மட்டுமே போகணும், மியூசிக் கிடையாது. மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி, ராஜா சார் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி. இது கூட இப்போ வசந்த் சார் படம் சிவரஞ்சனின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ஒரு ஏர்லியர் வெர்ஷன் வந்து மியூசிக் இல்லாமல் தான் ஒரு வெர்ஷன் ஃபுல் சவுண்ட் டிசைனில் மட்டுமே பண்ணது இருக்குது. ஏன்னா இப்போ மியூசிக் வந்ததுக்கப்புறம் நான் சில ஆம்பியன்ஸஸ் சில எல்லாத்தையும் மிக்ஸில் கம்மி பண்ணேன். ஓகே. ஏன்னா இந்த இடத்துல அது கிளாஷ் ஆகுதுங்கிறதுனால. பட் மியூசிக் இல்லாத போது அந்த இடத்த வந்து மியூசிக் பண்ணுற வேலையை அந்த ஆம்பியன்ஸ் பண்ணணும், அந்த எமோஷனை கொடுக்கணும், அந்த ஒரு டென்சிட்டி கொடுக்கணும். அதில் வந்து அந்த அங்கே நாங்கள் அந்த 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 சீனில் இன்ட்ரெஸ்ட் ட்ராப் ஆகக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக அது அதோட மிக்ஸ் வேறு. ஸோ அது இப்போ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தால் இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ ஆல்வேஸ் குட். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு தேசிய விருது வாங்கிட்டோம், முக்கியமாக அதுவும் நீங்கள் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய மணிரத்னம் சார் படத்துலேயே வாங்கிட்டீங்க? இல்லை, பெருமையாக தான் இருக்குது. ஆனால் இல்லை, என்ன விஷயம்னா அந்த படத்தில் போட்ட எஃபர்ட் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா டைம் அந்த வாய்ப்பு இருந்துச்சு அந்த படத்தில். அதான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியே தான், எல்லா படத்துலையும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கிடைச்ச வாய்ப்பை டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கு இந்த விருது வந்து பெருமையாக தான் இருக்குது. சவுண்ட் இன்ஜினியராக இப்போ பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க, அதில் ரொம்ப சந்தோஷம். முன்னாடி மாதிரி ஒரு நடிகராக இல்லைன்னா ஒரு டேரக்டராக நாங்கள் திரும்ப எங்கேயாவது பார்க்கலாமா? தெரியல எனக்கு. இப்போதைக்கு இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இந்த வண்டி கொஞ்ச நாள் ஓடும், ஓடட்டுவேன். எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க, ரொம்ப டீட்டெயிலாக நிறைய கேள்வி. போர் அடிக்காம இருந்தா ஓகே, போர் அடிச்சதுன்னா கூட ஓகே தான். டீட்டெயிலாக பதில் சொன்னீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக ரொம்பவே தேங்க்ஸ் சார். நான் தேசிய விருதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல விருதுகளை நீங்கள் வாங்கணும் அப்படின்றதும் எங்களோட ஆசை. ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.